புரட்டாசி மாதத்தின் 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். புரட்டாவது 2வது சனிக்கிழமையான இன்று அதிகாலை முதலே தமிழகத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக 108 திவ்ய தேசங்கள் முதன்மையானதும் பூலோகம் வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்து அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதிகாலையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முண்டி எடுத்துக்கொண்டு சாமி தரிசனம் செய்து வருவதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் இல்லாததும் கோவில் ஊழியர்கள் பக்தர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். குறிப்பாக ஒரு சிலர் இரும்பு தடுப்பு கம்பிகளை தாண்டி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் குழந்தைகள் பால் கொடுக்க முடியாமலும் கூட்ட நெரிசலில் திணறி வருகின்றனர். போலீசார் பாதுகாப்பு பணி இல்லாத இதனால் பக்தர்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இதே போன்று திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருமாள் மலையிலும் அதிகாலை முதலே மலை ஏறி பெருமாளை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் திருச்சி மாவட்டத்தில் பெருமாள் கோயில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் வருகின்றனர். தற்போது இந்த ஸ்ரீராம் கோயிலில் பக்தர்களை கட்டுப்படுத்த கோயில் ஊழியர்கள் திணறி வருகின்றனர். என்னென்றால் போலீசார் அந்த பகுதியில் இருந்து கட்டுப்படுத்தியிருந்தால் என கூட்ட நெரிசல் குழந்தைகளை வைத்திருப்பது மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இருந்தாலும் இந்த சனிக்கிழமை 2வது சனிக்கிழமை என்பதால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.